அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே காமராஜர் அவர்களை பற்றி படிக்கிறோம். ஆனால் காமராஜருக்கு நிகரான இன்னொரு தலைவரை பற்றி படிக்க மறந்துட்டோம். அவர் தான் கக்கன் அவர்கள். நேர்மைக்கு மறுபெயர் கக்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நேர்மையாக வாழ்ந்த ஒரு தமிழ்நாட்டோட அமைச்சர் தான் அவர். அவர் பற்றிய சில சிறப்பு தகவல்களை தான் இன்னைக்கு பாட்காஸ்டில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னா, மகாத்மா காந்தி அவர்கள் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தை அறிவிச்சப்போ தமிழ்நாட்டில் கலந்துக்கிட்ட முக்கியமான தலைவர்கள்ல ஒருத்தர் கக்கன் அவர்கள். அப்போ பிரிட்டிஷ்காரங்க என்ன நினைச்சாங்கன்னா, கக்கனை பிடிச்சு விசாரிச்சோம் அப்படின்னா எந்தெந்த தலைவர்கள் எங்கெங்க பதுங்கி இருக்காங்க, அப்புறம் எந்தெந்த வகையான போராட்டங்கள் பண்றதுக்கு திட்டம் தீட்டியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிரும்னு நினைச்சாங்க. அதனால கக்கனை பிடிக்கிறதுக்காக அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிச்சாங்க. ஆனா அந்த நேரத்துல ஒரு சில மாதங்களுக்கு கக்கன் அவர்கள் தலைமறைவாயிட்டாரு. தலைமறைவானாலும் எந்தெந்த போராட்டத்தை பண்ணணும் அப்படிங்கிற திட்டத்தை தீட்டி மற்றவங்க மூலமா அதை செயல்படுத்தினாரு. அதுக்கப்புறமா ஒரு சில மாசங்கள் கழிச்சு போலீஸ்காரங்க ஒரு வழியா தேடி கக்கனை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா கக்கன் அவர்களை பயங்கரமா சித்திரவதை பண்ணாங்க. ஆனா அப்பவும் கக்கன் அவர்கள் எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா கக்கன் அவர்களோட மனைவியை கொண்டு வந்து அவங்க கண்ணு முன்னாடி கக்கனை சித்திரவதைப்படுத்தினாங்க. அப்போ போலீஸ்காரங்க என்ன நினைச்சாங்கன்னா, மனைவி அழுவுறத பார்த்துட்டு கக்கன் அவர்கள் எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுவாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அப்பவும் கக்கன் அவர்கள் எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, கக்கன் அவர்களை தமிழ்நாட்டு சிறையில வச்சோம் அப்படின்னா அவரோட ஆதரவாளர்கள் சிறை மேலேயே தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவரை கொண்டு போய் கொல்கட்டால இருக்கிற அலிப்பூர் சிறையில வச்சாங்க. அங்க பாத்தீங்கன்னா கக்கன் அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு இருந்தாரு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கக்கன் நினைச்சிருந்தாருன்னா எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்திருந்தாருன்னா போதும், அவரை வெளியே விட்டுருப்பாங்க. ஆனா அவரோட தேசபக்தி காரணமா அவரு இவ்வளவு துன்பங்களையும் அனுபவிச்சாரு. அடுத்தது 1954 வருஷம் தமிழ்நாட்டோட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த காமராஜர் அவர்கள் ரொம்ப அவசரமா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பதவி ஏற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த நேரத்துல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா திரு கக்கன் அவர்கள் நியமிக்கப்பட்டாரு. இதுல இருந்து காமராஜர் அவர்களுக்கு அடுத்தபடியா செல்வாக்கு மிக்க தலைவரா கக்கன் இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது கக்கன் அவர்கள் அமைச்சரானதுக்கு அப்புறம் கூட அவரோட பிள்ளைகள் எல்லாருமே அரசு பள்ளியிலையும் அரசு கல்லூரிகள்லையும் தான் படிச்சாங்க. நிறைய தனியார் பள்ளிகள்ல இருந்தும் கல்லூரிகள்ல இருந்தும் அமைச்சரோட பிள்ளைகளுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க. ஆனா கக்கன் அவர்கள் அது எதையுமே ஏற்கல. ரொம்ப நேர்மையா அவரோட பிள்ளைகளை அரசு பள்ளிகள்லையும் அரசு கல்லூரிகள்லையும் தான் படிக்க வச்சாரு. அடுத்தது கக்கன் அவர்கள் தினமும் சரியான நேரத்துக்கு அலுவலகத்துக்கு வந்துருவாராம். ரொம்ப வேகமா வேலை செய்வாராம். எப்படிப்பட்ட கோப்புகளா இருந்தாலும் சரி, கக்கனோட டேபிளுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரே நாள்ல அதை சரி பார்த்து கையெழுத்து போட்டு அனுப்பிடுவாராம். ஆனாலும் மதுக்கடை திறப்பு, அப்புறம் மது ஆலை திறப்பு, இந்த மாதிரியான கோப்புகள் மட்டும் மாசக்கணக்குல கக்கனோட டேபிள்ல கிடப்பிலேயே கிடக்குமா. அடுத்தது அமைச்சரா இருக்கும்போது கக்கன் அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து வீடு கொடுப்பாங்க இல்லையா, அந்த வீட்டை அவரும் அவரோட குடும்பத்தாரும் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. எந்த காரணத்தை கொண்டும் வெளியாட்களை அந்த வீட்டில் தங்க விட மாட்டாரு. விருந்தினர் வந்தா கூட பகல் நேரத்திலேயே அவங்கள நலம் விசாரிச்சு பேசி அனுப்பி வச்சிருவாரு. அதே மாதிரி அரசாங்கத்துல இருந்து கார் கொடுப்பாங்க இல்லையா, அந்த காரை அவரோட அலுவலக வேலைக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாரு, சொந்த வேலைக்கு பயன்படுத்த மாட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட மகளோ மகனோ இல்ல மருமகனோ அந்த காரை எடுக்க அனுமதிக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறமா தெரிஞ்சவனா இருந்தாலும் சரி, சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, யாரோட சிபாரிசையும் ஏற்கவே மாட்டாரு. நியாயமான கோரிக்கையா இருந்தா மட்டும்தான் அதை ஏற்பாரு. அடுத்தது ஒரு முறை கக்கன் அவர்களோட மனைவி அவங்க வீட்டுக்கு ஒரு மாடு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த மாட்டோட விலை வெறும் 150 ரூபாய் தான். அதனால ரசீது வாங்காம வந்துட்டாங்க. ஆனா கக்கன் அப்போ என்ன சொன்னாருன்னா, நான் ஒரு அமைச்சரா இருக்கிறதுனால நான் பண்ற செலவு எல்லாத்துக்குமே ரசீது வச்சிருக்கணும், அதனால நீ போய் அந்த மாட்டுக்கு ரசீது வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. இந்த அளவுக்கு கக்கன் அவர்கள் ரொம்ப நியாயமா வாழ்ந்திருக்காரு. அடுத்தது கக்கன் அவர்கள் அமைச்சரா இருக்கும் போதே அவரோட மகளுக்கு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துல பாத்தீங்கன்னா அவரோட மகள் கதர் சேலை தான் கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த திருமணத்துக்காக அச்சிடப்பட்ட பத்திரிகையில பரிசுகள் எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு எழுதி இருந்தது.
ஆனா அதையும் மீறி தொழிலதிபர் ஒருத்தர் அட்டைப்பெட்டிக்குள்ள மறைச்சு 2 தங்க வளையலை பரிசா கொடுத்துட்டாரு. ஆனா அதுக்கு அப்புறமா கக்கன் என்ன செஞ்சாருன்னா, அடுத்த நாளே அந்த தொழிலதிபரை வர சொல்லி அந்த 2 வளையலையும் திருப்பி கொடுத்துட்டாரு. அடுத்தது கக்கன் அவர்கள் ஹரிஜன அமைச்சரா இருக்கும்போது, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரா இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய கிராமங்கள்ல பள்ளிக்கூடங்களை திறந்தாரு. அதுக்கப்புறமா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வீட்டு வசதி வாரியத்தை உருவாக்குனாரு. அடுத்தது கக்கன் அவர்கள் விவசாயத்துறை அமைச்சரா இருக்கும்போது வீடூர், மேட்டூர், வைகை, மணிமுத்தாறு, ஆழியாறு, சாத்தனூர், பாபநாசம், பூண்டி இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நீர்ப்பாசன திட்டம், நீர் தேக்கம் கட்டுறது, அணை கட்டுறது, அணையை சீரமைக்கிறது இந்த மாதிரி நிறைய திட்டங்களை நிறைவேற்றினாரு. இந்த நேரத்துல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. அது என்னன்னா, மலேசியால இருந்து அமைச்சர் ஒருத்தர் கக்கன் அவர்களை பார்க்கறதுக்காக வந்தாரு. அப்போ கக்கன் அவர்களுக்கு ஒரு தங்க பேனாவை பரிசா கொடுத்தாரு. உடனே கக்கன் என்ன பண்ணாருன்னா, அந்த பேனாவை உதவியாளர்கிட்ட கொடுத்து இதை அரசாங்கத்தோட வரவு கணக்குல எழுதிரு அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட உடனே அந்த மலேசிய அமைச்சருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயி போச்சு. ஐயா, நான் இந்த பரிசை உங்களுக்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ கக்கன் என்ன சொன்னாருன்னா, நான் அமைச்சரா இருக்கும்போது இந்த அன்பளிப்பை வாங்குறது சரியா இருக்காது அப்படின்னு பதில் சொன்னாரு. அதுக்கப்புறமா அந்த மலேசிய அமைச்சர் அந்த பேனாவை திருப்பி வாங்கிட்டு கக்கன் அவர்களோட நேர்மையை பாராட்டிட்டு போனாரு. அடுத்தது கக்கன் அவர்கள் உள்துறை அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருந்தது. அதுக்காக கக்கன் என்ன பண்ணாருன்னா, நிறைய காவலர்களை புதுசா வேலைக்கு எடுத்தாரு. அதுக்கப்புறமா காவல்துறை பயிற்சி பள்ளி ஆரம்பிச்சாரு. அதுக்கடுத்தது ரகசிய போலீஸ் அப்படிங்கிற ஒரு தனி படையை ஆரம்பிச்சாரு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மஃப்டியில போய் வன்முறையை தூண்டுறவங்களோட திட்டத்தை முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டு அந்த வன்முறை நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறமா லஞ்ச ஒழிப்பு துறை ஆரம்பிக்கப்பட்டதும் கக்கன் அவர்கள் உள்துறை அமைச்சரா இருக்கும்போது தான். இந்த நேரத்துல கக்கன் அவர்களோட மகன் தன்னோட சொந்த முயற்சியில காவல்துறையில வேலைக்கு சேர்ந்தாரு. ஆனா கக்கன் என்ன சொன்னாருன்னா, நான் உள்துறை அமைச்சரா இருக்கும்போது நீ போலீஸ் வேலைக்கு சேர்ந்தன்னா என்னோட சிபாரிசுல தான் நீ சேர்ந்துட்ட அப்படின்னு பொதுமக்கள் தப்பா நினைப்பாங்க. அதனால இந்த வேலையை ரிசைன் பண்ணிரு அப்படின்னு சொல்லி அவர் பையனை வேலையில இருந்து ரிசைன் பண்ண வச்சாரு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு அமைச்சரா இருந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் தேர்தலில் போட்டியிடணும்னு கக்கன் அவர்கள் நினைச்சாரு. ஆனா அந்த நேரத்துல தேர்தல் செலவுக்கு அவர்கிட்ட காசு இல்லை. அதனால கடன் வாங்கி தான் பிரச்சாரம் பண்ணாரு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, 10 வருஷமா அமைச்சரா இருந்ததுக்கு அப்புறம் கூட கக்கன் அவர்கள் கிட்ட தேர்தல் செலவுக்கே காசு இல்ல. அந்த அளவுக்கு நேர்மையா அவர் வாழ்ந்திருக்காரு. அடுத்தது அமைச்சர் பதவி போனதுக்கு அப்புறமா கக்கன் அவர்களுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கிடையாது. கடைசி வரைக்கும் வாடகை வீட்டுல தான் வாழ்ந்தாரு. அதுக்கப்புறமா அவருக்குன்னு சொந்தமா ஒரு கார் கிடையாது. அரசாங்க பேருந்தை தான் பயன்படுத்தினாரு. நிறைய பணக்காரர்களும் தொழிலதிபர்களும் கக்கன் அவர்களுக்கு உதவி செய்ய முன் வந்தாங்க. ஆனா அவர் எதையுமே ஏற்கல. அதுக்கப்புறமா அரசாங்கம் சார்பா சுதந்திர போராட்ட தியாகிகளுக்குன்னு மதுரைக்கு பக்கத்துல தனியாமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல இலவசமா நிலத்தை ஒதுக்குனாங்க. அதையும் கக்கன் என்ன பண்ணாருன்னா, வினோபா பாவே அப்படிங்கிறவரு பூமிதான இயக்கம்னு ஒன்று நடத்திட்டு இருந்தாரு. அந்த இயக்கத்துக்கு கொடுத்துட்டாரு. அந்த பூமிதான இயக்கம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு இலவசமா நிலத்தை வழங்குற திட்டம். அந்த திட்டத்துக்கு கக்கன் அவர்கள் அரசாங்கத்திலிருந்து கொடுத்த நிலத்தை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா இப்போதைக்கு காங்கிரஸ்ல மூத்த தலைவரா இருக்கிற பழ நெடுமாறன் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, நேரா கொடுத்தா கக்கன் காசு வாங்க மாட்டாரு அப்படிங்கிறதுனால கக்கன் அவர்களோட 60வது பிறந்த நாளை மணி விழாவா கொண்டாடினாரு. அதுல நிறைய பணம் சேர்ந்தது. அதை எல்லாத்தையும் கொண்டு போய் கக்கன் அவர்கள் கிட்ட கொடுத்தாரு. அப்போ கக்கன் முதல் வேலையா என்ன பண்ணாருன்னா, அவருக்கு கொஞ்சம் வாடகை பாக்கியும் அதுக்கப்புறம் தேர்தல் செலவுக்காக வாங்கின கடனும் இருந்தது. அது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாரு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கக்கன் அவர்களுக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாருமே பெரிய பணக்காரர்களா இருந்தாங்க. அதனால அவங்க யாருமே கடனை திருப்பி கேட்கல. இருந்தாலும் கக்கன் அவர்கள் பெருந்தன்மையோட அந்த காசை திருப்பி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவருக்கு பரிசா வந்த ஒரு தங்க சங்கிலியை ஏலம் விட்டாரு. அதுல கிடைச்ச தொகையை பிக்சட் டெபாசிட்ல போட்டு அதுல இருந்து வாரம் வாரம் ஒரு சின்ன தொகை கக்கன் அவர்களுக்கு வர்ற மாதிரி வழி பண்ணாரு. முதல்ல கக்கன் அவர்கள் அதை வாங்க மறுத்தாரு.
அதுக்கப்புறமா நடிகர் திலகம் கஷ்டப்பட்டு வற்புறுத்தி அதை வாங்க வச்சாரு. அதுக்கப்புறமா கக்கன் அவர்களோட கடைசி காலத்துல மதுரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக போனாரு. அப்போ அவரை தரையில படுக்க வச்சு மருத்துவர்கள் சிகிச்சை பார்த்தாங்க. இந்த செய்தி எப்படியோ அப்போதைக்கு முதலமைச்சரா இருந்த எம்ஜிஆரோட காதுக்கு போச்சு. அவரு அடுத்த நாளே மதுரைக்கு கிளம்பி வந்தாரு. கக்கனை பார்த்து நீங்க சென்னைக்கு வாங்க, ஒரு நல்ல தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா கக்கன் அதை ஏற்கல. அதுக்கப்புறமா எம்ஜிஆர் கொஞ்சம் பண உதவி செய்யவும் முன் வந்தாரு. அதையும் கக்கன் வாங்க மறுத்துட்டாரு. அதுக்கப்புறமா அரசு மருத்துவமனையிலேயே ஒரு சிறப்பு வார்டில் வச்சு கக்கனுக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. ஒரு சில நாட்கள் கழிச்சு உடல் நலம் சரியாகி கக்கன் வீடு திரும்பினாரு. அதுக்கப்புறமா திருப்பியும் 1981 வருஷம் கக்கன் அவர்களுக்கு உடல் நலத்துல பிரச்சனை ஏற்பட்டது. அதனால சென்னையில் இருக்கிற அரசு மருத்துவமனையில சேர்த்தாங்க. ஆனா ஒரு சில மாதங்கள்லயே அவரு சிகிச்சை பலனளிக்காம இறந்துட்டாரு. இறக்கும்போது அவரோட வயசு 72. கக்கன் அவர்களுக்கு சிகிச்சை பண்றதுக்கு சரியான காசு இல்ல. ஒருவேளை அவர்கிட்ட காசு இருந்து நல்ல தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பார்த்திருந்தா அவரு இன்னும் கூட 10 வருஷம் வாழ்ந்திருப்பாரு. சரி மக்களே, அவ்வளவுதான் இந்த பாட்காஸ்ட். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய பாட்காஸ்ட் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பாட்காஸ்ட்ல சந்திக்கலாம். நன்றி.